நாகை மாவட்டம் என்றாலே மீனவர்கள் துப்பாக்கிச் சூடு, கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என குறுவை சம்பா சாகுபடி காலத்தில் விவசாயிகளின் போராட்டம் நடைபெறும் ஒரு போராட்ட களமான பகுதிதான் நாகை பகுதி. மீனவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் என எப்போதும் நாகை பகுதியானது போராட்டங்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு கொந்தளிப்பான பகுதி. இந்த பகுதியில் டெல்டா மாவட்டத்தின் முதல் மக்கள் சந்திப்பை தாவேகா தலைவர் விஜய் நிகழ்த்துகிறார். இந்த கூட்டத்தில் என்ன பேசப் போகிறார்? மூலாதார பிரச்சனையாக திகழும் விவசாயிகளின் வேளாண் பிரச்சனை, கடலோடிகளான திகழும் மீனவர்களின் துப்பாக்கிச் சூடு, அவர்கள் மீன் பிடிப்பதில் உள்ள பல்வேறு தடங்கல்கள், மீனை சந்தைப்படுத்துவது, பதப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், அங்குள்ள மீன்விழா கல்லூரியில் உள்ள பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை பற்றியும் விஜய் பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு அங்குள்ள இளைஞர்களிடையே எழுந்திருக்கிறது. நாகை மாவட்டத்தில் மற்றொரு மிக முக்கியமான பிரச்சனை, இறால் பண்ணைகளால் விவசாய நிலங்கள் ஒவ்வொரு நிலங்களாக மாறும். அந்த விவகாரம் தொடர்பாகவும் விஜயின் கவனத்திற்கு அந்த பிரச்சனை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறதா? இறால் பண்ணைகள் விவகாரம், விவசாயிகளுக்கு குறுவை சம்பா சாகுபடியில் தண்ணீர் வராத பிரச்சனை, இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளாகும் அதிகமான மீனவர்கள் நிறைந்த நாகை மாவட்டத்தில் அவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்னதாக அது ஒரு மதசார்பற்ற நகரமாக நாகை 3 மதங்களின் புனித தலமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக நகரமாகவும் நாகை மாவட்டம் திகழ்கிறது. அந்த நாகையில் அண்ணா சிலை முன்பு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் என்ன உரையாற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் உள்ள மக்களிடம் எழுந்திருக்கிறது. அவரது முந்தைய சனிக்கிழமை பயணத்தை விட இந்த சனிக்கிழமை பயணத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு விடையளிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பேருந்தின் மேல் விஜய் ஏறி பேசப்போகும் அந்த காட்சியை நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக அந்த பகுதியில் குழுமி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் ட்ரோன் காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடி மட்டும் பறந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தாவேகாவில் முஸ்தபாவின் முஸ்லிம் லீக் கட்சியை தவிர எந்த கட்சியும் இதுவரை அதிகாரபூர்வமாக இணையவில்லை. ஆட்சியில் பங்களிக்கப்படும் என விஜய் அறிவித்து 2 மாநாடு, 2 மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நிகழ்ந்த பிறகும் குறிப்பிடத்தக்க கட்சிகள் எதுவும் இன்னும் விஜயின் கூட்டணியில் இணையவில்லை. இந்த சூழ்நிலையில் புதிய கூட்டணி கட்சிகள் இணைவா, அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு டிசம்பர் ஜனவரியில் தான் அறிவிக்கப்படுமா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளுக்கான விடையை விஜயின் நாகை பொதுக்கூட்டம், நாகையின் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் திரளான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். விஜயின் கூட்டத்திற்கு வழக்கம் போல வரக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் ஆகியோரின் கூட்டம் மிக அதிக அளவில் அந்த பேருந்து பகுதியில் இருப்பதையும், அவர்களை அந்த பவுன்சர்கள் மற்றும் பாதுகாப்பு அலுவலர்கள், அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காட்சியையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருகில் உள்ள கட்டிடங்களின் மேலும் இங்கு ஏராளமான தொண்டர்கள் ஏறி விஜயின் பேச்சை கேட்பதற்கான ஆர்வத்தில் குழுமி இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கிறோம். நாகை மாவட்டத்தை பொறுத்தால் அது அதிகமான கிராமங்கள் மற்றும் வேளாண் விளைநிலங்கள், விவசாயிகள், மீனவர்கள் நிறைந்த அந்த பூமியில் விஜயின் உரையானது இன்னும் சில நிமிடங்களில் நிகழ இருக்கிறது. அந்த நாகை பகுதி, நாகை நகரின் அந்த ட்ரோன் காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கழுகு பார்வை காட்சியில் அண்ணா சிலையின் முன் விஜயின் வாகனம் இன்னும் சில நிமிடங்களில் வந்து நின்ற பின்னர் அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது உரையை கேட்பதற்கு நாகை பகுதியில் ஏராளமான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு கூடும் கூட்டங்களுக்கு மாற்றாக இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் என்று விஜயின் ரசிகர்களால், நிர்வாகிகளால் பெருமிதத்தோடு கூறப்படுகிறது. இந்த ரசிகர் கூட்டம் வாக்குகளாக மாறினால் எத்தனை சதவீத வாக்குகளை விஜய் பெறுவார் என்ற பல்வேறு விதமான கணிப்புகளும் எழுந்துள்ள நிலையில் அது 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போதுதான், அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறக்கும் போதுதான் விஜயின் செல்வாக்கு தொடர்பான உண்மையான மதிப்பீடு தெரிய வரும். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துவாரா, அல்லது வழக்கமான நடிகர்களின் கட்சி தொடங்கியது முதல் எம்ஜிஆர் முதல் எஸ் வி சேகர் வரை அந்த கட்சிகளை தொடங்கி அவர்கள்
மக்களை சந்தித்து அந்த வெற்றியை ஈட்டியது எவ்வாறு, அவர்களுடைய பயணம் எவ்வாறு கடினமாக இருந்தது, விஜய் கட்சி தொடங்கிய அந்த 7-8 மாதங்களில் ஓராண்டில் அவர் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்றெல்லாம் ஒவ்வொரு விஜயின் பயணத்தின் போதும் அந்த சர்ச்சைகள் மற்றும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மணி 1 12:30 மணிக்கு பேசுவார்கள் என்று அறிவித்து மேலும் அரை மணி நேரம் ஆகிவிட்டது. அந்த பகுதிக்குள் வாகனமும் வந்துவிட்டது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் உரையாற்றக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது மக்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். புத்தூர் பகுதியில் நடிகர் விஜய் வாகனம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புத்தூர் அண்ணா சிலை ரவுண்டானாவில் இன்னும் சில நிமிடங்களில் விஜய் உரையாற்ற இருக்கிறார். காலை 10:30 மணியிலிருந்து அவர் திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு பேருந்து மற்றும் கார் மூலமாக அவரது பயணம் அந்த டெல்டா மாவட்டங்களில் அமைந்திருக்கிறது. இந்த பயணத்தின் நிறைவு காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இன்னும் சில நிமிடங்களில் விஜய் பேச்சை கேட்பதற்காக ஆவலுடன் குழுமியுள்ள அந்த மக்கள் மற்றும் விஜயை காண்பதற்காக ஆவலோடு எழும்பி அந்த குழுமியுள்ள மக்கள் அங்கு அந்த பகுதியில் தான் ஒரு சில நிமிடங்களில் உரையாற்ற இருக்கிறார். இப்பொழுது விஜய் வாகனத்திற்குள் சென்று அண்ணா சிலை முன்பாக அந்த பேருந்து வந்துள்ள நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் சாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவருடைய முதல் மக்கள் சந்திப்பை டெல்டா மாவட்டங்களில் நிகழ்த்திருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.